எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். இன்றைய ஆதன் செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பிற்கு 1 லட்சம் போலீசார் குவிப்பு, நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு மற்றும் தேர்தல் முடிவு தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் தவிக தலைவர் விஜய் ஆலோசனை போன்ற தகவல்கள் அடங்கிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் திங்கட்கிழமை வெளியாக உள்ள நிலையில் குதிரை பேரத்தை தடுப்பதாக தவிக தலைவர் விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுவதால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அண்மையில் வெளியான பல்வேறு கருத்து கணிப்புகள் திமுகவிற்கு சாதகமாக இருப்பதாக தெரிந்தாலும் கள நிலவரம் தங்களுக்கு சாதகமாக இருப்பதாக தவிக நம்பிக்கையுடன் இருக்கிறது. இச்சூழலில் வெற்றி பெறும் தவிக வேட்பாளர்களை குதிரை பேரம் மூலம் தங்கள் பக்கம் இழுக்க திமுக மற்றும் அதிமுக திட்டமிட்டிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து விஜய் கடந்த 2 நாட்களாக தனது கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். வாக்கு எண்ணிக்கையின் பொழுது ஏதேனும் அச்சுறுத்தலோ நெருக்கடியோ ஏற்பட்டால் தவிக வேட்பாளர்கள் நேரடியாக தன்னை தொடர்பு கொள்ளலாம் என விஜய் தெரிவித்துள்ளார். இதற்காக பிரத்யேக செல்போன் எண்களும் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புகளின் மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் சுமார் 5500 மையங்களில் நடைபெற்றது. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் MBBS, PDS படிப்புகள், சித்தா, ஆயுர்வேத, யுனானி, ஹோமியோபதி படிப்புகள், ராணுவ கல்லூரிகளில் BSc நர்சிங் படிப்புகள் மற்றும் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள் ஆகியவை நீட் தகுதியை அடிப்படையாக கொண்டு நிரப்பப்படுகின்றன. அதன்படி 2026-27 கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. மருத்துவ படிப்புகளில் சுமார் 2 லட்சம் இடங்கள் உள்ள நிலையில் 22,80,000 மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதினர். இந்த முடிவுகளை அடுத்த மாதம் வெளியிட தேசிய தேர்வுகள் முகமை திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோவை என 30 நகரங்களில் மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதினர். திமுக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்தார். தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் முடிந்துள்ள நிலையில் திங்கட்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் கடந்த 2 தினங்களாக முதல்வர் ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வருகின்றனர். அந்த வகையில் முதல்வர் ஸ்டாலினை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக கூட்டணி கருத்து கணிப்புகளை தாண்டி இன்னும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். அப்படிப்பட்ட நிலவரங்களை தான் களத்தில் பார்த்தோம் என்றும் அவர் கூறினார். அதிமுக பலவீனமாக இருப்பதால் அந்த வாக்குகள் தவிகவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது என கூறிய ஈஸ்வரன், அதிமுக கூட்டணியில் பாஜகவை விரும்பாதவர்கள் இருப்பதால் அவர்களும் கூட தவிகவிற்கு வாக்களித்திருக்கலாம் என அவர் கருத்து தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி திங்கட்கிழமை நடைபெற உள்ள நிலையில் பாதுகாப்பிற்காக மாநிலம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கை திங்கட்கிழமை நடைபெற உள்ளது. இதற்காக 62 மையங்களில் 65 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். 18,000 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க சுமார் 1 லட்சம் போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தொகுதிக்கு ஒரு வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர் என 234 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என கூறினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடிய தமிழ் மக்களின் பெருமை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய, பெண்களின் நலன் மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் அமையும் என்றும், இந்த வெற்றியில் தனக்கு பெரிய நம்பிக்கை உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி குடும்பம் மிக சிறந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக குறிப்பிட்ட பியூஷ் கோயல், தங்கள் கூட்டணி பெரும்பான்மை பெற்று
ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் இடையிலான போரால் ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் வளைகுடாவில் வாழும் இந்தியர்கள் தாய்நாட்டிற்கு அனுப்பும் பணம் குறையவில்லை என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதிலேயும் இருந்து பணியாற்றும் இந்தியர்கள் தாய்நாட்டிற்கு அனுப்பும் பணம் இந்திய பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. குறிப்பாக வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியர்கள் அனுப்பும் பணத்தின் பங்களிப்பு மட்டுமே அதில் 38% உள்ளது. தற்பொழுது ஈரான் போரால் ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் வளைகுடாவில் வாழும் இந்தியர்கள் அனுப்பிய பணம் வழக்கத்தை விட அதிகமாகவே இருந்தது என ரிசர்வ் வங்கி துணை கவர்னர் பூனம் குப்தா தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பம், சேவை, சுகாதாரம், கல்வி, கட்டுமானம் என பல்வேறு துறைகளில் இந்தியர்கள் பணியாற்றும் நிலையில் ஏதாவது ஒரு துறையில் பாதிப்பு ஏற்பட்டால் கூட மற்ற துறைகளில் பணியாற்றும் இந்தியர்கள் தொடர்ந்து தாய்நாட்டிற்கு பணம் அனுப்பி வருவதாக குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்று காலத்தையே வெற்றிகரமாக கடந்து வந்துவிட்டோம். ஈரான் போரால் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடிகளையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் திறன் இந்தியர்களுக்கு உள்ளது என்றும் பூனம் குப்தா கூறியுள்ளார். காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டான FDI உச்சவரம்பை 74%லிருந்து 100% உயர்த்த வகை செய்யும் மசோதா கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக அங்கீகரிக்கப்பட்டது. எனினும் இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி முகமையில் ஒப்புதல் மற்றும் மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இத்துறையில் வெளிநாட்டு நிறுவனங்கள் முழு உரிமையை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை இந்திய காப்பீட்டுத் துறையில் வெளிநாட்டு பங்கேற்பை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகமான LICயில் வெளிநாட்டு முதலீடு தானியங்கி முறையில் 20% மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளது. அதிமுக மகத்தான வெற்றி என்ற நல்ல தீர்ப்பு திங்கட்கிழமை வெளியாகும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் திங்கட்கிழமை எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதனால் தமிழகத்தில் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீண்டும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கை குறித்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிற அந்த நல்ல தீர்ப்பு திங்கட்கிழமை வெளிவர இருக்கிறது என கூறியுள்ளார். தேர்தல் களத்திலேயே நின்ற முதலமைச்சர் வேட்பாளர்களிலேயே முதன்மையானவராக, எல்லோரும் விரும்பியவராகவும், ஒரு சாமானியவராகவும், மக்களோடு மக்களாக இருந்தவர்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனியாகவே ஆட்சி அமைக்கும் என ஓய்வு பெற்ற போலீஸ் DGP ரவி கணித்துள்ளார். வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அடிப்படையில் கருத்து தெரிவித்துள்ள அவர், 234 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கும் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் தலா 10 பேரை நியமித்தோம் என கூறினார். ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒவ்வொருவரும் 100 பேரை பல்வேறு தரப்பில் சந்தித்தார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் 2,34,000 பேரிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதில் தாவேகாவிற்கு 41% பேர் வாக்களித்து இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டார். குழந்தைகள், பேர குழந்தைகள் கேட்டுக்கொண்டதால் பலர் விசில் சின்னத்திற்கு வாக்களித்துள்ளனர் என்றும், மொத்தத்தில் தாவேகாவிற்கு இந்த தேர்தலில் 121 இடங்கள் கிடைக்கும் என்றும் ஓய்வு பெற்ற போலீஸ் DGP ரவி கணித்துள்ளார். மீதமுள்ள தொகுதிகள் திமுக, அதிமுக ஆகியவற்றிற்கு இடையிலான இழுபறியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.